வணக்கம். உதவி பெண் நடன இயக்குனர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் பிரபல நடன இயக்குனர் ஜானி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய திரைப்பட நடன இயக்குனர் ஜானி தெலுங்கானா நடன இயக்குனர் சங்கத்தில் இருந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அந்த நடன நிகழ்ச்சிக்கு சென்ற பொழுது அவருடைய குழுவில் இருந்த 21 வயதான உதவி நடன இயக்குனர் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் மீதுதான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நடன இயக்குனர் ஜானி தெலுங்கு திரையுலகில முன்னணி நடன இயக்குனராக இருந்து வருகிறார். இவர் தனுஷின் மாரி 2 படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில இவர் நடன இயக்குனராக தொடங்கி பல்வேறு முன்னணி நட்சத்திரங்களுக்கு இவர் பல்வேறு பாடல்களுக்கு நடன இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம் படத்தில் மேகம் கருக்காதா என்ற பாட்டுக்கும், அதே போல விஜயனுடைய பீஸ்ட் படத்திலும் வாரிசு படத்திலும் நடன இயக்குனராக பணிபுரிந்தவர். ரஜினிகாந்தனுடைய ஜெயிலர் படத்திலும் நடன இயக்குனராக இவர் தமிழ் திரையுலகில் இருந்திருக்கிறார். அதே போல தெலுங்கு திரையுலகிலும் முன்னணி நடன இயக்குனராக அவர் இருந்து வந்த நிலையில்தான் சமீபத்துல இவர் 21 வயதான இவருடைய குழுவில் இருக்கக்கூடிய நடன கலைஞர் ஒருவர் இவர் மீது ஹைதராபாத் ராய் துர்கம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார்ல தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பாலியல் வன்கொடுமை சட்டப்பிரிவுகளில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து இது குறித்த விசாரணை என்பது காவல்துறை தரப்பிலிருந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில இவருடைய இந்த தெலுங்கு நடன இயக்குனர் சங்கத்திலும் தொடர்பாக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும், இந்த விசாரணையின் முடிவில் இவர் சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.